மெட்டீரியல் நவுன் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா? இதுல வந்து மெட்டீரியல் நவுன்னா என்ன, கண்டிஷன் என்ன அப்படிங்கிறது மட்டும் தான் பார்க்க போறோம். என்ன ரூல்ஸ் வருது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்போ மெட்டீரியல் நவுனுக்கு கீழே என்னென்ன நவுன்ஸ் எல்லாம் வரும்? ஒன்றும் இல்லை, ஏதாவது ஒரு திங்ஸ் வந்து எது மூலம் மேட் பண்றோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து மெட்டீரியல் நவுனுக்கு கீழே வரும். சிம்பிளா சொல்லணும்னா ரா மெட்டீரியல் எல்லாமே மெட்டீரியல் நவுனுக்கு கீழே வரும். என்ன வந்து டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். நவுன் விச் இன்க்ளூட்ஸ் மெட்டீரியல் ஆர் அ சப்ஸ்டன்ஸ் from which things are made. அதாவது கோல்டு மூலம் நம்ம என்ன பண்றோம், ஆர்னமெண்ட்ஸ் மேக் பண்றோம். அயன் மூலம் கம்பிகள்லாம் தயாரிக்கிறோம். மட்டன் ஃபுட் ரெடி பண்றோம். மில்க் ஃபுட் ரெடி பண்றதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்றோம். அதாவது ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே மெட்டீரியல் நவுனுக்கு கீழே வரும். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. சில நேரத்துல மெட்டீரியல் நவுன் காமன் நவுனாவும் நம்ம யூஸ் பண்றது உண்டு சென்டென்ஸ்ல. ஓகேங்களா? இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபிஷ் லிவ் இன் வாட்டர். இப்போ ஃபிஷ் அப்படிங்கிறது இந்த இடத்துல என்ன வருது, ஒரு ப்ராப்பர் நவுன் இல்லைன்னா ப்ராப்பர் நவுனா வருது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது ஃபிஷ் இஸ் குட் ஃபார் ஃபுட் அப்படிங்கிறப்போ ஃபுட் ரெடி பண்றதுக்கு ஃபிஷ் வந்து என்னது, ஒரு ரா மெட்டீரியல் அந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப இது மெட்டீரியல் நவுனா வருது. அடுத்து பால்ட்ரி ஆர் எட் டு பி ஃபெட். ஓகேங்களா? அதாவது பால்ட்ரினா என்ன, வளர்ப்பு பறவைகள் அப்படிங்கறத வந்து அந்த இடத்தான் வந்து பால்ட்ரின்னு சொல்லுவாங்க. அப்ப அது இன்னும் ஃபீட் பண்ணாம இருக்காங்க, ஃபீட் பண்றதா சாப்பாடு உணவு போடாம இருக்காங்க. அப்ப அதுதான் எட் டு பி ஃபெட்னு சொல்லிட்டு இந்த சென்டென்ஸ்க்கான மீனிங். ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல பால்ட்ரி அப்படிங்கிறது என்னது, காமன் நவுன். இந்த இடத்துல பாருங்க, இந்த பால்ட்ரி இஸ் வெரி ஸ்க்ரம்ஷியஸ். ஓகேங்களா? இதுல என்ன சொல்லியிருக்காங்க, கோழியோ இல்ல ஏதாவது பறவைகள், வளர்ப்பு பறவைகள் எப்பவுமே வந்து டெலிஷியஸ் அப்படிங்கிறது தான் வந்து ஸ்க்ரம்ஷியஸ்ன்னு சொல்றாங்க. அதாவது டேஸ்டா இருக்கும் அப்படிங்கிறது. அப்ப இந்த இடத்துல என்னது, அது ஒரு ரா மெட்டீரியலா யூஸ் பண்ணி ஃபுட்டா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல இது வந்து என்னது, மெட்டீரியல் நவுனா வரும். இப்போ இதெல்லாம் வந்து நமக்கு மெட்டீரியல் நவுன்னா என்ன, ஒரு ரா மெட்டீரியல், அவ்வளவுதான். அதை தாண்டி நம்ம எதையும் யோசிக்க கூடாது. சில இடத்துல காமன் நவுனாவும் யூஸ் பண்ணுவோம், ப்ராப்பர் நவுனா யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் மெட்டீரியல் நவுனாவும் யூஸ் பண்ணுவோம், ரெண்டாவும் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கறத மேல சொல்லியிருக்காங்க. இப்போ இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எந்த ஒரு மெட்டீரியல் நவுனுக்கு முன்னாடியும் ஆர்டிகல் வரக்கூடாது ஜென்ரலா. ஓகேங்களா? வித் மெட்டீரியல் நவுன் ஜென்ரலி we do not use அண்ட் ஆனா எக்ஸம்ஷன் இருக்கு. அது ஆர்டிகல் டாபிக்ல வரும்போது என்ன எக்ஸம்ஷன் சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இது மட்டும் பாருங்க. இப்போ இந்த சென்டென்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். திஸ் இஸ் அ சில்வர் நாட் அ கோல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சில்வர், கோல்டு கிடையாது, அதான் இதோட மீனிங். இதுல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, சில்வர் கோல்டு அப்படிங்கிறதுலாம் என்னது, மெட்டீரியல். அதுக்கு முன்னாடி ஆர்டிகல் யூஸ் பண்ணிருக்காங்க. ரூல் படி தப்பு. அப்ப ரெண்டு ஆர்டிகலும் போடக்கூடாது. அப்ப திஸ் இஸ் சில்வர் நாட் கோல்டுனால சென்டென்ஸ் கரெக்ட் ஆகும். அடுத்து பார்க்கலாம். The table is made of a wood ன்னு சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க, wood அப்படிங்கிறது ஒரு ரா மெட்டீரியல், டேபிள் மேக் பண்றதுக்கான ரா மெட்டீரியல். இந்த இடத்துல அப்படிங்கிற ஒரு ஆர்டிகல் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆர்டிகல் வரக்கூடாது மெட்டீரியல் நவுன் வந்துச்சு அப்படின்னா. அப்ப எடுத்துட்டோம் அப்படின்னா this table is made of wood அப்படின்னா ஓகே. சில இடத்துல யூஸ் பண்ணுவோம், ஆர்டிகல் டாபிக்ல வரும்போது பாத்துக்கலாம். டைமண்ட்ஸ் ஆர் மேட் ஆஃப் அ கார்பன். ஓகேங்களா? கார்பன் மூலமா என்ன ஆகும், டைமண்டா மேட் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போ இது என்னது, ரா மெட்டீரியல். அப்ப இது என்னது, மெட்டீரியல் நவுனுக்கு கீழே வருது. ஆர்டிகல் யூஸ் பண்ணக்கூடாது, எடுத்துடணும். அடுத்து நம்பர் ஆஃப் நவுன் அப்படிங்கிறது. ஓகேங்களா? நம்பர் ஆஃப் நவுன்னா ஒண்ணும் கிடையாது, சிங்குலர் ப்ளூரல் அப்படின்னு சொல்றோம்ல. ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னா சிங்குலர், ஒண்ணுக்கு மேற்பட்டு இருக்கிறது எல்லாத்தையும் ப்ளூரல்னு சொல்லுவோம். அதுதான் இதுல சொல்லியிருக்கோம். அதான் ப்ளூரல் நவுன். சிங்குலர்னா என்ன, ப்ளூரல்னா என்ன அப்படிங்கிறது. இப்போ சிங்குலர் அப்படிங்கிறது ஒன்லி ஒன் நம்பர் தான் இருக்கும். ஓகேங்களா? சச் அஸ் பாய், ஹவுஸ், மேன், கண்ட்ரி. ஓகேங்களா? ஓகே. அதுல சிங்குலர் நவுன்ல அன்கவுண்டபிள் நவுன் இருக்குல்ல, அதுவும் சிங்குலருக்குள்ள வந்துடும். அன்கவுண்டபிள் காமன் நவுன்ல கவுண்டபிள் அன்கவுண்டபிள் சொல்லிட்டு ரெண்டு பார்த்திருப்போம். அதுல அன்கவுண்டபிள் நவுன் வந்து சிங்குலருக்குள்ள வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னது, ஒர்க், அட்வைஸ், அதுல நிறைய பார்த்திருப்போம். இன்ஃபர்மேஷன் பார்த்தோம், பிரெட் பார்த்தோம், அப்புறம் வேற என்ன பார்த்தோம், நிறைய பார்த்தோம். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. அப்ப ப்ளூரல் நவுன் அப்படின்னா ஒண்ணுக்கும் மேற்பட்டு இருக்கிறது. பாய்ஸ், ஹவுசஸ், மென், கண்ட்ரிஸ். ஓகேங்களா? அதெல்லாம் வந்து இதுக்குள்ள வரும். இப்போ ஒரு நவுன் இருக்கு அப்படின்னா நம்ம எந்தெந்த மாதிரிலாம் ப்ளூரல் பண்ணலாம் அப்படிங்கறதான் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஓகேங்களா, பை ஆடிங் எஸ் டு சிங்குலர் கவுண்டபிள் நவுன் இருக்கு அப்படின்னா டைரக்டா எஸ் ஆட் பண்ணி நம்ம ப்ளூரல் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பெண்ணுங்கிறத பென்ஸ்னோ, இது எல்லாமே கவுண்ட் பண்ணக்கூடியதா. கேட், டீர், ராக், எஸ் ஆட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ப்ளூரல் பண்ணலாம். அடுத்து இதே தான் சொல்றாங்க, பை ஆடிங் இஎஸ் டு சிங்குலர் கவுண்டபிள்னால இஎஸ் ஆட் பண்றாங்க. எப்போ அப்படின்னா வந்து அந்த சென்டென்ஸோட எண்ட்ல எஸ், எஸ்ஹெச், சிஹெச், எக்ஸ், ஓகேவா, அதுக்கப்புறம் எஸ்எஸ்,
இதெல்லாம் வந்து வந்துச்சு அப்படின்னா வந்து டைரக்டா இஎஸ் ஆட் பண்ணலாம். இதுல ஒரே ஒரு இது மட்டும் என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து இந்த டோபாஸ்ங்கிறது ஜட்ல முடிஞ்சிருக்கு, அது மட்டும் இஎஸ்ல வரும். ஓகேங்களா, எக்ஸம்ஷன். இப்ப பாக்கலாம், கேஸ் எஸ்ல முடியுது, அப்ப டைரக்டா எண்டிங்ல இஎஸ் வந்து ஆட் பண்றோம். கேசஸ், பிரஷஸ், அதுக்கடுத்து சர்ச்சஸ், ஃபாக்ஸஸ், கிளாஸஸ், பெஞ்சஸ், பாக்ஸஸ், டோபஸ். சரி, ஏன் நம்ம இது குழந்தை மாதிரி இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் நீங்க யோசிக்கலாம். இப்போ எஸ்எஸ்சி ஜிடி இதெல்லாம் வருது அப்படின்னா ஒரு சென்டென்ஸ்ல என்ன எரர் இருக்குன்னு கேட்பாங்க. கரெக்டா ப்ளூரல் பண்ண தெரிஞ்சிருக்கணும். கரெக்டா ப்ளூரல் யூஸ் பண்ணிருக்காங்களா, சிங்குலர் யூஸ் பண்ணிருக்காங்க, அப்ப அதோட சிங்குலர் ஃபார்ம் என்ன, ப்ளூரல் ஃபார்ம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக தான் இதை வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா, அதுக்கடுத்து இப்போ இஃப் வி ஆர் ப்ரொனவுன்சிங் சிஹெச், சிஹெச் அப்படிங்கிறத கேன்னு சொல்லி ப்ரொனவுன்ஸ் பண்றோம் அப்படின்னா அந்த இடத்துல எஸ் வரும். எஸ் ஆட். இப்ப மொனார்க், அப்ப கே அப்படின்னு சொல்லிட்டு தானே ப்ரொனவுன்ஸ் பண்றோம், அப்ப மொனார்க்ஸ் எஸ் வரும். ஓகேங்களா, அடுத்து ஸ்டொமக், கே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொனவுன்ஸ் பண்றோம், அப்ப ஸ்டொமக்ஸ். ஓகேங்களா, ஒரே ஒரு எக்ஸம்ஷன் சொல்றாங்க. இப்போ எக்ஸ், ஓஎக்ஸ், ஓஎக்ஸ் ஆஃப். ஓகேங்களா, இது வந்து இஎஸ் ஆட் பண்ணக்கூடாது, ஆட் பண்ணி ப்ளூரல் பண்ணக்கூடாது, அதை கவுண்ட் பண்ணலாம். அதுக்கு மட்டும் ப்ளூரல் ஃபார்ம் வந்து ஆக்சஸ் கிடையாது, ஆக்சன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இப்போ ஒய்ல முடியக்கூடியது. ஓகேங்களா, பை ரிமூவிங் ஒய் ஆடிங் ஐஇஎஸ் ஆட் பண்ணணும். முன்னாடி என்ன பார்த்தோம், இஎஸ் ஆட் பண்றது, இப்ப ஐஇஎஸ் ஆட் பண்றோம். கவுண்டபிள் ஃபார் டு சிங்குலர் கவுண்டபிள் நவுன் பை ரிமூவிங் ஒய் பிஃபோர் எனி சிங்குலர் கவுண்டபிள் நவுன் ஆடிங் இஎஸ். ஒன்றும் கிடையாது, ஒய்யை எடுத்துட்டு ஐஇஎஸ் போடுங்கன்னு சொல்றாங்க. அப்ப ஆர்மிக்கு பதிலா என்ன பண்ணுவோம், ஐஇஎஸ் போடணும். இந்த இடத்துல மிஸ்டேக் ஆயிருக்கு, அதை பார்த்துக்கோங்க. ஒய்யை எடுத்துட்டு சிட்டிக்கு பாருங்க, செட்டிஸ், லக்ஸரி அப்படிங்கிறதுக்கு ஒய் எடுத்து லக்ஸரிஸ், அவ்வளவுதான். இதே மாதிரி தான் இப்ப ஆர்மி, ட்ரெஷரரி, சிட்டி, ஆபியூச்சரி, செக்ரட்டரி, பேஸ்ட்ரி, லக்ஸரி, இதெல்லாம் என்னது ஒய்ல முடியுது. சிங்குலர் கவுண்டபிள் நவுன்னு சொல்லிட்டு ஸ்பெசிபிக்கா சொல்லியிருக்காங்க. கடைசியா ஒய்ல முடிஞ்சிருக்கும், ஒய்யை எடுத்துட்டு ஐஎஸ் போடுவோம். அடுத்தது இப்போ there are some nouns that are end in ஒய்ல முடியுது, they are preceded by m. அதுக்கு முன்னாடி ஒரு வவல் வருது. வவல்னா என்ன, AEIOU. ஓகேங்களா, அப்ப the plural form of such noun, அந்த மாதிரி வந்து ஒய்ல முடியுது, முன்னாடி என்ன வருது, வவல் லெட்டர் வருது. அப்படி வரும்போது அதை எப்படி ப்ளூரல் பண்றாங்க, டைரக்டா எஸ் ஆட் பண்ணி, முன்னாடி இருக்கிறதுக்கு ஒய்யை டைரக்டா ரிமூவ் பண்ணிட்டு ஐஎஸ் ஆட் பண்ணணும். இப்போ டே முடியுது அப்படின்னா டேஸ், பேஸ், மங்கீஸ், ஸ்டோரிஸ், பாய்னா பாய்ஸ், டாய்ஸ், ரேஸ், கீஸ், இதெல்லாம். இப்போ ஒய்க்கு முன்னாடி ஏ அப்படிங்கிற ஒரு வவல் வந்திருக்கு. இதே மாதிரி ஈங்கிறது. ஓகேங்களா, ஸ்டோரி, ஏ. ஓகேங்களா, ஈன்னு சொல்லிட்டு முடியுது. ப்ரொனன்சியேஷன், வவல்ங்கிறது ப்ரொனன்சியேஷனோட சேர்த்து நம்ம பார்க்கணும். ஓகேங்களா, இப்போ பாய், டாய், ரே, கீ, இது எல்லாமே முன்னாடி வவல் லெட்டர் வருது அப்படின்னாவே டைரக்டா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எஸ் ஆட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது பை ஆடிங், ஒரு வேர்ட்ல ஓ லெட்டர்ல முடியுது. ஓகேங்களா, அப்படி முடியும் போது இஎஸ் டைரக்டா ஆட் பண்ணலாம்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இப்ப டெஸ்பாடோ அப்படிங்கறத டெஸ்பாடோஸ், ஹாலோ அப்படிங்கிறது ஹாலோஸ், மேனிஃபெஸ்டோ அப்படிங்கிறது மேனிஃபெஸ்டோஸ். ஓகேங்களா, பொட்டேட்டோ அப்படிங்கிறது பொட்டேட்டோஸ், எக்கோ எக்கோஸ், டொமேட்டோ டொமேட்டோஸ், பிளமிங்கோ பிளமிங்கோஸ், மேங்கோ மேங்கோஸ்ன்னு சொல்லிட்டு முடியுது. அதுக்கு அடுத்தது இது சொல்றாங்க, தேர் ஆர் சம் நவுன், ஆனா ஓல தான் முடியுது. ஓகேங்களா, preceded by a consonant. கான்சோனன்ட்னா என்ன, AEIOU தவிர ஆல்பபெட்ல இருக்கக்கூடிய மீதி எல்லா லெட்டர்ஸும் கான்சோனன்ட்ஸ். ஓகேவா, ஓகேங்களா, சாரி, கான்சோனன்ட். The plural information of such noun is adding s at the end. இது தப்பா போட்டிருக்காங்க, அந்த மாதிரி வராது. அதுக்கு சிங்குலர் ஃபார்மும் ப்ளூரல் ஃபார்மும் ஒன்னே தான். இப்போ எண்ட்ல ஓன் முடியுது, அதுக்கு முன்னாடி இருக்கிற லெட்டர் வந்து கான்சோனன்ட் லெட்டரா இருக்கு அப்படின்னா சிங்குலரும் ப்ளூரலும் ஒண்ணுதான், எஸ் எல்லாம் ஆட் பண்ண மாட்டோம். இது இந்த இடத்துல தப்பு இருக்கு, அது பாத்துக்கலாம். சோலோ, சோலோக்கு சோலோவே தான் ப்ளூரல் ஃபார்ம். எம்ப்ரியோக்கு எம்ப்ரியோவே தான் சிங்குலர் ப்ளூரல் ரெண்டுக்குமே ஒரே ஃபார்ம் தான். டைனமோ டைனமோவே தான். குவாடோ குவாடோ, கமாண்டோ கமாண்டோ, போட்டோ போட்டோ, மேனிஃபெஸ்டோ சாரி மாஸ்ட்ரோ மாஸ்ட்ரோ தான், கன்க்ரீட்டோ கன்க்ரீட்டோ தான். ஓகேங்களா, இப்போ நம்ம போட்டோஸ்ன்னு எந்த இடத்துலயும் ப்ளூரல் பண்ணி சொல்லக்கூடாது. ஓகேங்களா, அது நமக்கு தெரியும். போட்டோஸ்ன்னு சொல்லிட்டு ப்ளூரல், போட்டோனாலும் சிங்குலரும் போட்டோ தான், ப்ளூரலும் போட்டோ தான். கமாண்டோங்கிறதுக்கு சிங்குலரும் கமாண்டோ தான், ப்ளூரலும் கமாண்டோ தான், அதுதான் தெரியணும் நமக்கு. அதுக்கு அடுத்தது வந்து FFE அப்படின்னு சொல்லிட்டு முடியுதுன்னு வச்சுக்கோங்க. பை ரிமூவிங் F or FE
adding vs to the singular countable noun. இப்ப எல்லாம் பேசிட்டு இருக்கிறது எல்லாமே என்னது singular countable nounக்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதுதான். ஓகேங்களா? fe அப்படின்னு முடியுது அப்படின்னா அதை ரெண்டையும் தூக்கிட்டு ves போடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப இங்க fe முடியுது, இது ரெண்டு இடத்துல lives. ஓகேங்களா? அதுக்கடுத்து இங்க இடத்துல fe முடியுது, அப்ப wives ves போடணும் ப்ளூரல் பண்றதுக்கு. thief f மட்டும் தான் முடியுது, அப்ப f எடுத்துட்டு ves thieves. ஓகேங்களா? ves எப்படி இருக்கணும்? calf, elf, knife, leaf, half, shelf எல்லாத்துக்கும் அதே மாதிரி தான். அடுத்தது பார்க்கலாம். There are some noun which end with ff முடியுது. ஓகேங்களா? The plural form of such noun is done by adding s ஆட் பண்ணி இது பண்ணலாம், இல்ல vs ரெண்டு மாதிரியும் பண்ணலாம்னு சொல்றாங்க. இப்போ turf அப்படிங்கிறதுக்கு turf டைரக்டா ஆட் பண்ணலாம், இல்ல f எடுத்துட்டு vs போடலாம். இப்போ warfங்கிறதுக்கு var s டைரக்டா ஆட் பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா warfs அப்படின்னு போடலாம். ff முடியுது, முடியுது, அப்ப ffங்கிறது ஒண்ணு ff ரெண்டையும் எடுத்துட்டு பிளஸ்ன்னு போடலாம். ஓகேங்களா? அந்த மாதிரிதான் இது பண்ணணும். இப்ப என்னன்னா பார்த்தோம், ஃபர்ஸ்ட் டைரக்டா எஸ் ஆட் பண்றது பார்த்தோம். ரெண்டாவது பார்த்தோம், என்னது பார்த்தோம்? ரெண்டாவதுல எப்படி ப்ளூரல் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி சில லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. எஸ், எக்ஸ், எஸ்எஸ், சிஹெச், எஸ்ஹெச். ஓகேங்களா? இந்த மாதிரி எண்ட்ல முடியுது அப்படின்னா டைரக்டா நம்ம என்ன பண்ணுவோம், இஎஸ் ஆட் பண்ணி நம்ம ப்ளூரல் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து சிஹெச்ல முடியுது, கே சவுண்ட்ல சிஹெச்ல முடியுது, ஆனா கே சவுண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்றோம் அப்படின்னா டைரக்டா என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து எஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஒய் லெட்டர் வந்துச்சு அப்படின்னா ஐஎஸ் ஆட் பண்ணுவோம். சிலது ஒய் வருது ஆனா முன்னாடி வந்து வவல் லெட்டர் வருது அப்படின்னா டைரக்டா எஸ் ஆட் பண்ணோம். அதுக்கடுத்து சில நவுனுக்கு சிங்குலர் ஃபார்ம் ப்ளூரல் ஃபார்ம் ரெண்டுமே வந்து இது இல்ல, இதுதான் ரெண்டுமே சேம். ஓகேங்களா? சில நவுனுக்கு என்ன வருது அப்படின்னா வந்து ஓ லெட்டர்ல முடியுது அப்படின்னா டைரக்டா இஎஸ் ஆட் பண்ணுவோம். இது ஓ லெட்டர்ல தான் முடியுது ஆனா முன்னாடி என்ன வருது அப்படின்னா கான்சனன்ட் லெட்டர் வர்றதுனால டைரக்டா சிங்குலர் அண்ட் ப்ளூரல் ஃபார்ம் ரெண்டுமே ஒன்னாதான் போட்டிருப்பாங்க. ஓகே, எஃப் எஃப்இக்கு எப்படின்னு பார்த்தோம். அவ்வளவுதான். Thank you.